பிரைஸ் தி லார்ட். தொடர்ச்சியாக சங்கீதம் 23 நம்ம யெகோவா என்கிற நாமத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முந்தின எபிசோடில் கர்த்தர் என் என்று சொல்லி யெகோவா எலோஹே என்று பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த வார்த்தையை நம்ம சேர்த்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யெகோவா ரூவா அல்லது யெகோவா ரோஹி என்று சொல்லியும் சொல்லலாம். மேய்ப்பர் என்கிறதை யோவான் 10ஆம் அதிகாரத்துல தெளிவாக வாசிக்கிறோம். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லிக்குது? 3ஆம் வசனத்துல அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பேர் சொல்லி ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வச்சுக்கிறாராம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஆடுகள். நம்முடைய பேரெல்லாம் தெரியும். ஒருவேளை நம்முடைய மிஸ்டர் ஸ்டாலினுக்கு நம்முடைய பேரெல்லாம் தெரியுமோ என்ன தெரியல. மிஸ்டர் மோடி கூட நம்ம பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்ம எல்லாரையும் படைத்த ஆண்டவர் நம்முடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். வழி நடத்துகிறவர் பாதை தவறி போயிடக்கூடாது, ஆகினால என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி முன்பாக அழைத்து சென்று போகிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பார்க்கும்போது 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர், நல்ல புல்லுள்ள வெளிகளில் கொண்டு போய் விடுகிறதாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கூலியாள் ஓநாய் வரும்போது ஓடி விடுகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆனால் நல்ல மேய்ப்பன் அப்படி அல்ல. ஓநாயெல்லாம் விரட்டி விட்டுட்டு தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து ஆடுகளை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 100 என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். 3ஆம் வசனம், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். 95ஆம் வசனத்துல 7ஆம் வசனம், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அதனால நம்ம அவரை பார்க்கும்போது யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பரே என்று சொல்லி நம்ம அவரை கூப்பிடலாம். நீங்க பார்த்துருக்கீங்களா? சில படங்கள்ல ஆண்டவர் மேய்ப்பனாக ஒரு கோலை வைத்து கொண்டு நிறைய ஆடுகள் பக்கத்துல இருக்கும். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சிருப்பாரு. 2 காரியம். ஒன்று, அந்த ஆட்டுக்குட்டிக்கு நடக்க முடியாம இருக்கலாம். தூரமான இடத்துல இருந்து நடந்து வரும்போது நடக்க முடியாமல் இருக்கனால தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்துக்கலாம். அடுத்தது, அந்த ஆட்டுக்குட்டியோடைய அம்மா ஒரு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அங்க எங்கமாக ஓடிட்டு இருக்க முத்துக்கோங்க. அப்ப ஆண்டவர் என்னச்சுரா தெரியும், அந்த குறிப்பிட்ட ஆடுடைய குட்டியை தன்னுடைய தோள் மேல தூக்கி வைக்கும் போது அந்த குட்டியுடைய தாய் அல்லது தகப்பன் இயேசுவின் பக்கத்திலேயே பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆகையினால ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், குறை ஒன்றும் இல்லை, தினம் தினம் நடத்திடுவார். அவர் சத்தம் நானும் தினம் தினம் கேட்டு கீழ்ப்படிந்திடுவேன். லாபமானாலும் நஷ்டமானாலும் இன்ப துன்ப நேரத்திலும் அவ காட்டும் பாதையிலே நான் அவ பின்னே செல்வேனே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், குறை ஒன்றுமில்லை, தினம் தினம் நடத்திடுவார். அவ சத்தம் நானும் தினம் தினம் கேட்டு கீழ்ப்படிந்திடுவேன். லாபமானாலும் நஷ்டமானாலும் இன்ப துன்ப நேரத்திலும் அவ காட்டும் பாதையிலே நான் அவ பின்னே செல்வேனே.